ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த பேம்ப்ளெட் எனக்கு கையில் கிடச்சிது, அதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராங்கிலைட்டிஸ். இது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? யூகே NHSல RSVக்கு அகேன்ஸ்டாக வந்து உள்ள வேக்சினேஷனை வந்து மதர்ஸ்க்கு போட்டுருவாங்க at 28 weeks of life. at 28 weeks of pregnancy மதர்ஸ்க்கு வந்து கம்பல்சரியாக எல்லாருக்குமே போட்டுருவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, யூ ஒன்ட் டெவலப் ப்ராங்கிலைட்டிஸ் ஃபார் யுவர் சைல்டு. உங்கள் குழந்தைக்கு வந்து ப்ராங்கிலைட்டிஸ் டெவலப் ஆகாது டியூ டு RSV. ஸோ ப்ராங்கிலைட்டிஸ்க்கு மெயினான காசிட்டிவ் ஆர்கானிசம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஒன்று ரெஸ்பிரேட்டரி சின்ஷியல் வைரஸ் இஸ் த ப்ரிடாமினன்ட் காஸ். அடுத்தது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் இருக்கு. இன்னும் நிறைய வைரஸஸ் இருக்கு. காமன் காஸ் வந்து RSV. ஸோ மதர்ஸ்க்கு 28 வீக்ஸுக்கு போடுறதுனால பேபி கெட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஓகே, பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேஷுவல்ட்டியில் ப்ராங்கிலைட்டிஸே வராது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, வரும். RSV வராதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் வேக்சின் போடாதவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். இந்தியாவிலேயும் இப்படி ஒரு செட் இருக்கு, ஒரு கும்பல் இருக்கு. சொன்னீங்கன்னாலும் கேட்காது, வேக்சின் போட மாட்டேன்னா போடவே போடாது. இங்கேயும் அதே மாதிரி இருக்காங்க, ஒரு ஆன்டி வேக்சின் குரூப்ஸ் இருக்கு. அவங்களாலதான் பிரச்சனை, அவங்களாலதான் கொஞ்சம் ப்ராங்கிலைட்டிஸ் கேசஸ் வந்து அட்மிட் ஆயிட்டு இருக்கு. HFNCல எல்லாம் போயிடும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும்? ஒரு காஃப், கோல்டு ஃபாலோட் பை ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், மைல்டு ஃபீவர் இருக்கும் இல்லையா? ஃபீவர் இஸ் நாட் அ ப்ரிடாமினன்ட் சிம்டம். காஃப், கோல்டு, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், அப்புறம் திக் நேசல் செக்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் அதோட ப்ரெசன்டேஷன். ஏஜ் குரூப் வந்து 2 to 6 months to 2 years. 6 months கம்மியாக இருக்கக்கூடிய பேபிஸ்க்குலாம் வந்துச்சுன்னா they'll become very sick. ஹை ஃப்ரீக்வன்சி நேசல் கேன்லாவில் போடுற மாதிரி ஆகும். 1-2 சில்ட்ரன் வென்டிலேட் ஆகிருக்காங்க. நானே வென்டிலேட் பண்ணியிருக்கேன். சிக்கான ப்ராங்கிலைட்டிஸ் லெஸ் தேன் 6 months வந்துச்சுன்னா they will get ventilated. ஓகே, யூஸ்வலாக அவ்வளோ சிவியராக போகாது. HFNCலே யூஸ்வலாக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வேற ஒரு டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சென்னையில். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேசல் PCR அனுப்புவாங்க ஃபார் RSV பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா யூஸ்வலி வி வில் பி ஸ்டாப்பிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆஃப்டர் தட். அது வரைக்கும் அமாக்சிக்லாவ் யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா 30 to 50 mg/kg 3 days கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னா இந்த RSV பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட ரோல் எதுவுமே கிடையாது. ஸோ வி வில் ஸ்டாப் தட். அதுக்கப்புறம் உங்களுக்கு HFNC கண்டினியூ பண்ணிவிட்டு IV ஃப்ளூயிட் போட்டுட்டு அது ஒரு 2-3 days பிளட் கேஸ் பார்த்து HFNCயை நீங்கள் வந்து கம்மி பண்ணிகிட்டே போவீங்க. தென் யூ வில் சேஞ்ச் இன்டு நேசல் கேனுலா. ஒரு 3 to 5 days யூஸ்வலி பேபி கெட்ஸ் டிஸ்சார்ஜ். IV ஃப்ளூயிட்ஸ் போடுவீங்க. ஏன்னா வந்து பேபிக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்கனால பேபி வில் கெட் டீஹைட்ரேட்டட், சாப்பிட முடியாது. ஸோ NG டியூப் போட்டு ஃபீட்ஸ் கொடுப்பீங்க. இப்போ ஃபீட்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் கேன் காஸ் ஆஸ்பிரேஷன். ஸோ அதனால் ஃபீட்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ NGயில் மட்டும் ஃபீட்ஸ் கொடுப்போம். தென் IV ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம். வேறு என்ன? ஸோ இதுதான் பேசிக் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேட்டட் செஸ்ட் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிருக்கும். மோர் தென் 8 ribs யூ கேன் சி, 8 intercostal spaces யூ கேன் சி இன் யுவர் செஸ்ட் எக்ஸ்ரே. ஸோ இதெல்லாம் ஹைப்பர் இன்ஃப்ளேட்டட் ஷேடோ பேசிக்கலி. வேற ஸோ இதோட பேத்தோஜென்சிஸ் நிறைய தெரியாமல் நிறைய இடத்துல தப்பாக மேனேஜ் பண்ணுவாங்க. பீடியாட்ரிஷியன்ஸ் யூஸ்வலாக கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. மற்றவங்களுக்கு சொல்கிறேன், பேத்தோஜென்சிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃப்ளமேஷன் கிடையாது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் திக் செக்ரீஷன்ஸ் விச் ஆர் கெட்டிங் poured into your என்ன சொல்கிறது ஏர்வே டியூப்ஸ். அதில் வந்து கிளாக் ஆகிட்டே இருக்கும், திக் செக்ரீஷன்ஸ். ஸோ இதோட மெயின் ட்ரீட்மெண்ட்டே சக்ஷனிங் தான். சலைன் நேசல் சக்ஷனிங், சலைன் நார்மல் சலைன் போட்டு நீங்கள் சக்ஷனிங் நல்லா பண்ணணும். அதான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். நார்மல் சலைன் போட்டு சக்ஷனிங் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். ஓகே, டீப் சக்ஷனிங் பண்ணணும். தென் 3% சலைன் நேசல் ட்ராப்ஸ் போட்டு 3% சலைன் வச்சு நீங்கள் நெபுலைசேஷன் கொடுக்கணும். ரிப்பீட்டடாக ஒரு once in 4 hours நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். மற்றபடி நம்ம கொடுக்குற அந்த ஸ்டீராய்ட்ஸு வேலையே செய்யாது. ஹைட்ரோகார்டிசான்லாம் போட்டிங்கன்னா ஒரு எஃபெக்ட் இருக்காது.
ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது இன்ஃப்ளமேஷன் கிடையாது. அது மாதிரி சால்புட்டமால், இப்ரோட்ரோபியம் ப்ரோமைடு, நெபுலைசேஷன் இதுக்கு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ இதுதான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஐவி ஃப்ளூயிட்ஸு, தென் 3% சலைன் நெபுலைசேஷன். இந்தியாவில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசனில் ஒரு சடன் மாஸ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து இந்த ப்ராப்ளத்தினால வந்து அட்மிட் ஆவாங்க. வார்டு ஃபுல்லாக இதே சேம் கைண்ட் ஆஃப் கேசஸ் இருந்துகிட்ருக்கும். அது காரணம் இந்த சிங்கிள் வைரஸ் கால்டு ரெஸ்பிரேட்டரி சின்ஷியல் வைரஸ். திஸ் இஸ் ஒன்லி இஸ் காசிங் திஸ் bronchiolitis. ஸோ அதுக்கு நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி வேக்சினேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால இங்கே ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கே கொடுத்துருவாங்க, ஸோ தட் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் நியூ பார்ன். ஸோ தாட் ஆஃப் கன்வேயிங் திஸ் டு யூ. See you in another video. Bye bye.